அடுத்து அவனியின் மேல் மயல் மாண்டு. இந்த உலகத்துல அறிவு குழப்பம்னு ஒரு குழப்பமும் வராது. ரொம்ப தெளிந்த ஞானத்தோடு இருக்கலாம். எனவே மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு சொல் உலகத்தையும் கலந்து என்னுடைய செயல் மாண்டவா பாடி. இப்படி எல்லாம் நீங்கிய பிறகு உலகத்துல எனக்கு என்று எந்த செயலும் இல்லை. எனவே எந்த செயலும் செய்யாமல் இறைவன் தன்னுடைய திருவடிகள் சேர்த்து கொள்கின்ற வரையிலும் அமைதியாக இருக்க முடியும். எனவே செயல் மாண்டவா பாடி இந்த கருத்தெல்லாம் உள்ளடக்கி தெள்ளையேனம் கட்டாமோ தெள்ளையனம் என்ற இசைக்கருவி இசைத்து நாம் பாடவும் கூடாதா என்று கேட்கிறேன். பாடணும் இல்லை, முடிஞ்சா நீங்க பாடும். சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி, போற்றி. பொய்யனைத்தையும் விட்டவர் குந்தியில் மெய்யனை, சுடர் வெண்மழு ஏந்திய கையனை, கச்சி ஏகம்பம் மேவிய ஐயனை தொழுவார்க்கில்லை அல்லலே. இவர்களே ஆழமான கருத்துக்களை கேட்டு பேராசிரியர் ஐயா வேற நம்ம அன்பு மீதூர நம்ம ஒரு பன்முறை நன்றியோடு வணங்க வேண்டியிருக்கிறது. ஒரு 1.5 மாதங்கள் இல்லை 1.25 மாதங்கள் கழித்து பேராசிரியர் அவருடைய திவ்ய தரிசனமும் அருஞ்சொற்பொழிவும் கேட்டு மெய் சிறுக்கும் வகையில் நம்மலாம் இன்புற்று இருக்கிறோம். பெரியவர்களே, அடிக்கடி சொல்லிட்டு வர்றார், ஞானம் பெற்றார் வழியே திருவடி பேரு பெற இயலாதுன்றாரு. உயிருக்கு இச்சை மட்டுமே இயல்பு, சார்ந்தலின் மன்னமாதல்ன்ற சித்தாந்த பொருள் உண்மையும் அவர் விளக்கி, இச்சையினால் இச்சித்தல் தான் அது உயிரினுடைய இயல்புன்றதையும் நமக்கு அடிக்கோட்டித்து காட்டியிருக்கிறாரு. இறைவனை சார்ந்தால் தான் உயிருக்கு அறிவு வரும். நாமளும் நம்ம வாழ்வில் ஞானிகளை பற்றி அறிவு பெற்று இறைவன் அதாவது பரம்பொருளை உணர்ந்து பரம்பொருள் திருவடியை பற்றுன்னு சொல்கிறாரு. கூட நம்மால் இயலாத ஒன்றையும் வலியுறுத்தியிருக்கிறாரு. ஆண் பெண் இருவருமே அன்போடு வாழும் வாழ்க்கையே இறைவன் திருவடியை பெற்று தருன்னு சொல்கிறாரு. இது இருக்கிற கொஞ்சம் ஆயுள் காலத்தையாவது நம்ம கொஞ்சம் முயற்சித்து அன்போடு வாழ்ந்து இறைவனை பெறணும். பூசைகள் சடங்குகள் பலன் தராதுன்றது அடிக்கடி அவங்க சொல்கிறது நம்ம மனசில் ரொம்ப கவர்ந்த விஷயமா இருக்குது. யோகங்கள் இதெல்லாம் பலன் தராது. பக்குவம் அடையணும். 6 அறிவு பற்றிலாம் அழகாக விளக்கமாக சொன்னார். புல்லாய் கூடாய்ன்றதை அந்த வார்த்தைகளை அந்த திருவாசகத்தினுடைய திருவப்புராட்டில் வர வார்த்தைகளை வச்சு ஊர்தல் பரப்பனை ஊர்வனை இதையெல்லாம் குறிப்பிட்டு சுவைக்கும் அறிவு, தொடு உணர்ச்சி அறிவு இதெல்லாம் சொல்லி 6வது அறிவு பெற்றது தான் மனிதனுக்கு. அது 6வது அறிவும் சேர்ந்துருக்குது. 6வது அறிவையும் விளக்கினார். பகுத்தறிவுன்றதை இன்றைக்கு அரசியலார் பயன்படுத்துகிற வாக்கியமாக போயிடுச்சு. ஆனால் ஆன்மீகத்தில் பகுத்தறிவுன்றதுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்து நம்ம எல்லாம் அவர் ஆழமாக சிந்தித்து பொருள் இதை திருவருளால் ஞானம் பெற்ற தகமையினால் நமக்கெல்லாம் இப்படி ஒரு அருட்பெரும் ஞான மழையை நம்ம சிரசு மேலே பொழிந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். தே என்பதற்கு அவர் சொல்ல தெய்வத்தன்மை வாங்கினோம் சொல்லுவதெல்லாம் இப்போ நம்ம அதை குறிக்கின்றோம். தேவானவா பாடி தெல்லேனம் கொட்டாமோன்னு பூவார் திருவடியன் தலைமையில் பொறித்தல்மே அப்படின்னு வருது இல்லையா. தேவானவா பாடி தெல்லேனம் கொட்டாமோன்று. தெல்லேனம்ங்கிறது ஒரு இசைக்கருவிங்கிறது இன்றைக்கு தான் நம்ம ஏதோ கும்மி அடித்தது போல் நான் நினைச்சிருந்தேன். தெல்லேனம்ங்கிறது ஒரு இசைக்கருவி அந்த காலத்தில் இருந்தது போகிறது. ஏன்னா சும்மா நம்ம சொல்லி நாமே இந்த கைலைநாதன்கிறது இறைவன் இல்லைங்கிறத சொல்கிறது இன்றைக்கி நல்ல புதுமையான கருத்தில் உண்மையான கருத்தை விலைக்கு நம்ம தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இறைத்தன்மையுடையவர் கைலைநாதர், ஸ்ரீகண்டநாதன்றது அதை கொஞ்சம் விளக்கி அவர் நம்ம மக்களுக்கு மனித பெருத்தவங்களுக்கு செய்கின்ற சேவையும் அவர் அற்புதமாக நமக்கு புலப்படுத்தியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட அரிய கருத்துக்களையெல்லாம் நமக்கு சொல்லி பக்குவம் பெற்றார் வழி இறைவனை அடைய முடியாதுங்கிறதையும் திரும்ப நமக்கு ஆணி எடுத்தார் போல தெளிவுபடுத்தி நம்ம எல்லாம் ஆட்கொண்டிருக்கிறாரு. அவர் காட்டிய ஞான வழியில் நாமளும் பயணித்து இறையருளில் திளைத்து இறை என்பதை பெற்று உயிர்வோம். மற்றபடி பிறவா யாக்கை பெரியவனை வேண்டி வழுத்தி
நாம் வந்து பிறவாத தன்மையை அடையணும், அதுக்குரிய முயற்சி தான் அப்படின்னு சொல்லி அவங்க திருமந்திரத்தில் காட்டின வரிகள் வந்து நாம் படிச்சுமோ படிக்கலையோ அவங்க சொன்னது 8000 ஆண்டுகள் கேட்க அந்த ஒரு மனிதனுடைய ஆயுள் வந்து 100 ஆண்டுகளுக்கு விட 8000 ஆண்டுகளுக்குரிய வாழ்ந்தாலும் இறைவனை அடைய முடியாத அந்த தன்மையை சொல்லி பக்குவ பெற்றாருடைய ஞானத்தினால்தான், ஞான அறிவு பெற்றால்தான் இறைவனுடைய பற்ற முடியுங்கிறது அவர் எளிதில் வைத்திருக்காங்க. இத்தகைய தன்மையை நாம் எல்லாம் வந்து அவருடைய அரிய ஞான மேன்மையை நாமெல்லாம் குறித்து மேன்மையை நாமும் மேன்மையோடும் சொல்லி அவருடைய அன்பான அருள், அதாவது என்னென்னா நமக்கு இடத்துல வந்து ஞான அருள் அவர் வந்து நமக்கு இடத்துல வந்து அவர் போயிருக்கிறார். அதை பெற்று அவருடைய திருவுலத்தை போற்றி வணங்கி நன்றியுடன் நம்ம வந்து என்றென்றும் உச்சுமர் வச்சு கொண்டாடுவோம் என்று சொல்லி இத்தகைய அரிய சொற்பொழிவாற்றி அரிய விளக்கம் கொடுத்த அவர் தகமைக்கு நம்ம அவருடைய திருவுருவத்தை வணங்கி அவருக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் புரவலர் நம்ம ஞானப்பிரகாஷ் ஐயா இந்த நிகழ்ச்சிக்கு அவர் தான் நன்கொடை வழங்கி மாதந்தோறும் இந்த ஞானத்தை சாகரத்தில் நம்மளை மூழ்க செய்பவர். அவருடைய அரிய செய்திக்கும் அவருடைய வள்ளல் தன்மைக்கும் நம்ம வந்து அவருக்கு நன்றி தனிப்பட்ட நன்றியும் வணக்கம் தெரிவிச்சுக்கணும். இத்தகைய முயற்சி மேற்கொண்டு தமக்கு ரேணுகாமியார் அவர்கள் ஈடுபாடு கொண்டு நான் முன்னையே சொல்லியிருக்கேன், எத்தனையோ முற்றோடு எங்கேயும் நடக்குது. ஆனால் இதுதான் நம்ம திருவருளில் வந்து உள்ளன்போடு நம்ம வந்து உண்மையை உணர்ந்து நம்ம ஒன்றி ஈடுபடக்கூடிய வகையில் நடக்கிறது. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இணையாக மற்ற நிகழ்ச்சிகளை சொல்ல முடியாது. தற்காலத்தில் காண்டிட்டு நடக்கும் நிகழ்ச்சியில் இது தலையாயதாகவும் சிறப்பானதாகவும் அருமையானதாகவும் விளங்குதுன்னு சொல்லி நமக்கு ரேணுகாமியாருடைய, அதாவது அவங்க ஃபோனு கையெடுத்தாங்கன்னா நாம் எப்போ பார்த்தாலும் பிஸின்னு வர்றது காரணம் அவங்கவுங்கள வாட்ஸ்அப்பில் நாமளும் செய்திகளை போட்டுக்கணும். ஏன்னா நம்ம இதில் ஈடுபட்டு செய்யும்போது முன்னின்று நடத்துவதற்கு அவங்க ஆணைப்படி செய்யும்பொழுது வாட்ஸ்அப்பில் எல்லாருமே பார்ட்டிசிருந்தா கூட அவங்க தனிப்பட்ட முறையில் ஃபோன் பேசி அதெல்லாம் வந்து நானும் வந்து நம்ம விழா நடத்தும் போது நம்ம ஏற்கனவே உதாரணம் காட்டியிருக்கேன். ஏறக்குறைய 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் சாப்பாடு கூட எப்போ சாப்பிடுன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அனைவருக்கும் ஃபோன் போட்டு சொல்கிற சமாச்சாரத்தையும் வந்து சிறமேற்கொண்டு செய்கின்ற நமக்கு அவருடைய தனித்தன்மையும் பாராட்டி வாழ்க்கை அவளுக்கும் நன்றி தெரிவித்து இந்த பாச உணர்வோடு ஐயா மேலே இருக்க பற்றோடு இத்தனை ஜனங்கள் 1.25 மாதம் கழித்து இவ்வளோ பேர்கள் இங்கே வந்திருக்கீங்க பாருங்கள். கண்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, உண்மையிலேயே வந்து மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய ஆர்வமும் ஈடுபாடும் போற்றத்தக்கது. அனைவரும் வருகை புரிந்து இந்த சொற்பொழிவை கேட்டு இந்த அரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் என்னுடைய பொதுவான வணக்கமும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி நம்ம ஞானப்பிரகாஷ் ஐயா வந்து அரியப்பர் மக்களுக்கு வணக்கம். இந்த அமைப்பில் தான் வந்து முதல்ல 10வது ஆண்டு நிறைவு, எங்கள் அமைப்போட சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை 10வது ஆண்டு நிறைவை பற்றி நான் சொன்னேன். நான் அது என்னைக்கு அப்படின்னு சொன்னேன். இப்போ இன்றைக்கி பத்திரிக்கை ஒன்று கொடுத்துருக்கேன். 9:40லேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இங்கே திருமாப்பேட்டில் இருக்குது. ஜூலை 15ஆம் தேதி புதன்கிழமை வருது. இங்கேருந்து பஸ்ஸு தேனியிலேருந்து பஸ் ஏடிஎம் கிளம்பி இங்கே போவோம். அங்கேயும் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வரவங்க அப்படிங்கிற பஸ்ஸில் வரவங்க அங்கே அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறோம். ஏன்னா ஷேர் ஆட்டோ இருக்குது அப்படின்னாங்க. நான் முதல்ல வந்து ஒரு மினி பஸ் ஏற்பாடு பண்ணலாம். பார்த்தா அந்த இது ரயில்வே ட்ராக் கீழே அது வந்து ஷேர் ஆட்டோ தான் வந்து போகும், ஸ்கூட்டர் போகும், ஷேர் ஆட்டோ போகும். அதனால் அங்கே சொல்லி ஷேர் ஆட்டோ வந்து ஏற்பாடு பண்ணோம்னா நம்ம பேனர் போட்டோன்னு வச்சுங்க, நம்ம அடியார்கள் லேட்டாக வந்தாலும் சரி, இல்லை அங்கேருந்து சீக்கிரம் கிளம்பி வரலாம், ஏதோ வேலை இருக்குது அப்படின்னாலும் அங்கேருந்து கோயிலேருந்து வர்றதுக்கு இப்போ பஸ் ஸ்டாண்டு இல்லை ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ அதை இன்னும் முடிவு பண்ணாது மினி பஸ்ஸாக இல்லை இதுவோ அப்படின்ட்டு. மினி பஸ்ஸாக சுற்றி வரும், இல்லை சுற்றி இருக்கும் மினி பஸ்ஸுனா. அதாவது அடியார்களுக்கு காலையில் வரவங்க வந்துடுவாங்க ஏடிஎம்காரர்கள். அப்புறம் நடுவில் ஏதோ மத்தியானம் வேலை இருக்குது அப்படின்னு வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வர்றதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் நம்ம அமைப்போட பேனர் போட்டு கரெக்டு நம்ம வந்து அதான் அதை நம்ம அமைப்போட பேனர் போட்டு வர அடியார்கள் வந்து வரலாம். அது அந்த கிராம மக்கள் வரணும், நம்ம வேணாம் கவலைப்பாடு கிடையாது. ஏன்னா நம்ம கவலை செய்யணும் நம்ம. ஸோ இதுதான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைச்சேன். நன்றி, வணக்கம்.